அதாவது இந்த ஆர்டி சம்பந்தமாக தமிழக அரசு தற்போது சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதாவது பள்ளியில் ஜூன் மாதம் முதல் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவருடைய பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெற்று பள்ளிகள் மூலமாகவே அதை அனுப்பி அதை குழுக்கள் முறையாக தேர்ந்தெடுத்து ஆர்டி வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. இது உள்ளபடியே ஒரு குழப்பமான சூழ்நிலையை பள்ளிகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் போது தமிழக அரசு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா ஆர்டி சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். அதை நாங்கள் அமல்படுத்த முழுமையாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை என்னன்னா பழைய ஆண்டுகள் நடைமுறையில் உள்ளவாறு ஓப்பன் சாய்ஸ்ல அதை கொடுத்து பொது இ-சேவை மையங்கள் மூலமாக தகுதி உள்ள பெற்றோர்கள் விருப்பம் உள்ள பெற்றோர்கள் அதை அதுக்கு அப்ளை பண்ணி அது மூலமா எங்களுக்கு பள்ளிக்கு அந்த லிஸ்ட் பெறப்பட்டு அதன் மூலமா மாணவர்களை தேர்ந்தெடுத்தால் இது சரியாக இருக்கும். இந்த நடைமுறையில் நம்ம இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அனைத்து பெற்றோர்களுமே விருப்பம் தான் தெரிவிப்பார்கள். அப்போ உண்மையான பெனிஃபிஷியரிக்கு இது கிடைக்காம குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அந்த ஆர்டி மாறிடும். ஆர்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நலிவடைந்த, அதாவது நமக்கு இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுடைய பிள்ளைகளுக்கு தனியார் பள்ளிகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தை அப்படி இல்லாமல் இது எப்படி மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிடும். எனவே தமிழக அரசு இதை உடனடியாக கனிவோடு பரிசீலித்து பழைய நடைமுறை என்னவோ அதே மாதிரி ஓப்பன் அதை கிளாரிஃபை பண்ணி அதை நமக்கு கல்ஃபர் பண்ணி அது மூலமா மாணவர்கள் சேர்க்கையை நீங்க துரிதப்படுத்தணும். அதே போல இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்கு. 2023-24 எங்களுக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குது. 2023-24 ஆண்டுக்கான சுமார் 494 கோடி தமிழகம் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் 2024-25க்கு ஒரு 470 கோடி அந்த பணம் வராமல் இருக்கு. இப்போ 2025-26 நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால அதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் எங்களுக்கு வேணும். சேர்க்கையை துவங்குவதோ அரசாணை உபயோக பண்றதோ எங்களுக்கு நாங்கள் 100% கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அரசால கண்காணிக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் பிரைவேட் ஸ்கூல், அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கான ஒரு கிளாரிட்டி வேணும். எப்போ பணம் வரும், எத்தனை நாளில் வரும், எத்தனை மாசத்துல வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும். விரைந்து அந்த பழைய நிலுவையில் உள்ள கட்டண பாக்கியிலும் வழங்கணும். இந்த கட்டண பாக்கியை அரசாங்கம் வழங்காததால பல்வேறு பள்ளிகள் மூடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பல்வேறு பள்ளிகள் விற்பனை செய்துவிட்டு சில கார்பரேட்ல விற்பனை செஞ்சு விட்டு போயிட்டாங்க நிறைய பள்ளிகள். இந்த நிலையை எல்லாம் அரசாங்கம் தடுக்க வேண்டும். தனியார் பள்ளிகளும் அரசாங்கத்தினுடைய ஒரு கண் போன்று எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும், ஆர்டி சேர்க்கையை பொறுத்தவரை பழைய ஆண்டுகளில் என்ன நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறையில் இந்த ஆண்டும் தொடங்க வேண்டும் என்பது எங்களுடைய தனியார் பள்ளி காவலர் சங்கத்தின் கோரிக்கையாகும். அரசும் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டு பள்ளி தலைமை தாளாளர்களை சந்தித்து செக்ரட்டரி மற்றும் அந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வை கண்டு அதற்கு பிறகு இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அன்புடன் கேட்டுருக்கோம். இப்போ யாரும் வரல இந்த வருஷம் தான் நான் சொன்னேன். இப்போ நீங்க இப்போ இதே மாதிரி நாங்கள் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆர்டின்னு சொல்றதால எங்கள்கிட்ட நாங்கள் ஜூன் மாசத்துலேருந்து கேன்வாசிங் பண்ணி ஃபீஸ் கட்டி இப்போ சேர்ந்தோம். இப்போ ஃபீஸ் கட்டி சேர்ந்த பையனுக்கு ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி நம்ம கொடுக்குறோம் குழுக்கள் முறையில். உண்மையாவே நலிவுற்றவங்க, உண்மையாவே படிக்க முடியாதவங்க, உண்மையாவே இது வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் வெளில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அதனால ஓப்பன்ல கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணிக்கை வேணா குறைவா இருக்கும். இப்போ எங்க ஸ்கூலுக்கு 32 சீட் எனக்கு இந்த ஆண்டு வேணா அது ஒரு 10 சீட்டா குறையலாம். ஆனா அந்த 10 சீட்டும் நம்ம ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில உள்ளவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸ்கூல் மூலமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாம் ஜூன் மாதம் ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க. இந்த அறிவிப்பு வந்ததே 6ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால உடனடியாக இது ஓப்பன்ல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணா மட்டும்தான் உண்மையான தகுதி உள்ள அந்த ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் இது லாட்டரி சீட் தான். வரும். 2 வருஷத்துக்கு தரலன்னு சொல்றீங்க. இப்ப மாணவர்களோட பெற்றோர்கிட்ட பணம் திரும்ப பெறப்பட்டதுன்னு சொல்லி கருத்து வாங்குறதா? அதெல்லாம் நம்ம அந்த கிளாரிபிகேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு உயர்கல்வி செக்ரட்டரி, மினிஸ்டர் இவங்க எல்லாம் வச்சு எங்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். எப்படி தீர்க்கலாம் அந்த பிரச்சனைனா 23-24 விடுவிக்கப்படுவதாக ஓரளா சொல்லியிருக்காங்க. இதை எங்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமா கேட்கறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த வருஷம் குழுக்களை தேர்ந்தெடுத்து அந்த பையனுக்கு ஆர்டி கிடைச்சிட்டுனா அவன் ஜூன் மாசமே பணம் கட்டிருப்பான் இல்லையா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம்னா என்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு 2 பெனிஃபிட் வேணும். பையனுக்கு ஃபீஸ் வாங்கி கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்கி நடத்துற அளவுக்கு தனியார் பள்ளிகள் கிடையாது. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா எங்க பணம் எப்போ வரும்? எங்களுக்கு 23-24 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் 10,000 பேர் படிக்கிறாங்க. அதுல 2,700 பேர் 3 வருஷமா ஃப்ரீயா படிக்கிறாங்க. அப்ப நிர்வாக செலவுகள் இது எல்லாமே டோட்டலா தான் கால்குலேட் பண்ணப்படுது. ஒரு 10,000 பேருடைய கலெக்ஷனை வச்சு தான் சம்பளம், இந்த இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், வங்கிக்கு வாங்கி கடன் கட்ட முடியல, பல பள்ளிகள் சீல் வைக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் அதுக்கெல்லாம் ஒரு குரல் கூட கொடுக்கல. எங்களுக்கு வங்கிகள் எங்களுக்கு பணமே தராத போது வங்கிகளுக்கு ஒரு தளர்வுகள் எங்களுக்கு வேணாம். அதாவது எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம். எனக்கு வட்டியை குறைச்சு கொடுக்கறதோ அல்லது கடனை வாங்கிட்டு கட்டாம இருக்கிறதோ, விவசாய கடன் தள்ளுபடி பண்ற மாதிரி தள்ளுபடி வேண்டாம். இந்த பள்ளி நிர்வாகிகளை கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி கொடுத்து அப்படிங்கிறத கூட சொல்லல அரசாங்கம். அதுதான் என்னோட அன்பு கோரிக்கை. என்னன்னா அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் பள்ளிகளுக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள 10,000 பள்ளிகளுக்கு மேல இந்த ஆண்டு ஒரு 500 கோடி சேர்ந்து திருப்பியும். அப்போ 1,200 கோடி இன்னும் வரல எங்களுக்கு அரசு. இப்போ ஆண்டு தொடங்கிடுச்சு.
எல்லா பள்ளிகளையும் உங்களுக்கு கட்டணம்லாம் ரெகுலராக பண்ணி படிக்கிறவங்களுக்கு தெரியும், கட்டிருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ இந்த பணங்களுக்கு எப்போ வரும்னு ஒரு கிளாரிட்டி ஒன்று. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்க போறீங்களா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்க போறீங்களா? ஏன்னா அரசாங்கத்துக்கு நான் கட்ட வேண்டிய எல்லா பணத்துக்கும் டேட் இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ்னா ஒரு டேட்ல கட்டணும், இல்லைன்னா ஃபைனு. ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னா ஒரு டேட்ல கட்டணும், இல்லைன்னா ஃபைனு. அதே மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டேட் வேணும். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு அந்த 2023-24 ஒரு வட்டி சேர்த்து கொடுத்தா கூட வசதியா இருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த வட்டிக்கு வட்டி வாங்கி இஎம்ஐ வாங்க முடியாம பிரைவேட்ல கட்டி பல பள்ளி நிறுவனங்கள் வந்து மூழக்கூடிய நிலைமையில் இருக்கு. அதனால உடனடியாக அரசுக்கு செவி சாய்க்கணும். அரசனுடைய ஒரு கண்காணிப்புல உள்ளதுதான் தனியார் பள்ளி, அரசுக்கு எதிரானது இல்லை. அப்ப எங்களையும் பார்க்க வேண்டியது அரசனுடைய தலையாய கடமைங்கிறத நாங்கள் அரசு வலியுறுத்தோம்.